வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தை போர்க்களமாக்கிய எடப்பாடி பழனிசாமி திடீர் திருப்பம். அதிமுகவுடன் கைகோர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக, விவசாயிகள். அமைதியாக இருக்கக்கூடிய மனுஷன் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஏன் இன்னைக்கு சட்டமன்றத்தை போர்க்களமாக மாற்றினார் என்ற விஷயத்தை கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தில் நடந்த அநியாயங்களை பற்றி நீங்க உணர்ந்து கொள்ளலாம். அதனால எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன செய்தார் என்ற விஷயத்தை சுருக்கமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், வெள்ளிக்கிழமை மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரித்தது. ஆனால் அதுல கொண்டு வந்த திருத்தத்தை அதிமுக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டார். என்னங்க, ஒரு திருத்தத்தை கொண்டு வரீங்க, அந்த திருத்தத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு படிச்சு காட்டணும், இத வழிமொழியணும் முன்மொழியணும், எதுவுமே இல்லாம இந்த தீர்மானத்துல திருத்தம் கொண்டு வந்து ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றீங்களே, இல்ல நியாயமா இருக்குமா அப்படின்னு அன்னைக்கே கேட்டாரு. இன்னைக்கும் சட்டமன்றத்தில் அந்த திருத்தத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது தவறான முன்னுதாரணம், இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை சேர்க்கும், அதனால திருத்தத்தை நீக்கிவிட்டு நாம முதல்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோமே, அந்த தீர்மானத்தை மட்டும் நீங்க இயற்ற வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்க. இந்த தீர்மானமே வலிமை இல்லாதது அப்படின்னு அதிமுக சொல்லுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தீர்மானம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தை கண்டித்து இல்ல, மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு தீர்மானம் இல்ல. ஆனா அதற்கு பதிலாக மேகதாதுல அணை கட்ட காங்கிரஸ் அரசாங்கத்தை அனுமதிக்க கூடாது என்று மோடிக்கு தீர்மானத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாருங்களா, இல்ல மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் தான் அனுமதி கொடுத்துச்சா? அப்படி அனுமதி கொடுத்திருந்தால் ஏன்பா கொடுத்தீங்க, அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடலாம். ஆனால் வம்படியா போய் பிரதமரையும் சரி நீர்வளத்துறை அமைச்சகத்தையும் சரி தொந்தரவு செய்து கொண்டிருப்பது கர்நாடகாவில் இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம். சோ அந்த அரசாங்கத்தை கண்டித்து ஒரு தீர்மானம், மேகதாது அணை கட்டக்கூடாது என்று ஒரு தீர்மானம், இவ்வளவுதான் போட்டிருக்கணும். ஆனா அதை விட்டு ஏன்பா மேகதாது அணை என்பது ஒரு புதிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசணும், அதற்கு ஒரு நடுவர் மன்றங்கள் அமையுங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சு. அந்த தீர்ப்பை பற்றி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அழகா விரிவா பேசினாருங்க. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி எங்கிருந்து வந்து காவிரி ஆறின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணசாகர் அணை, கபினி அணையில் இருந்து வருதுங்க. சோ அந்த தண்ணி வரட்டும். ஆனால் பிலிகுண்டுக்கும் கபினி அணைக்கும் கிருஷ்ணசாகர் அணைக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு 300 கிலோமீட்டர்ல இருந்து 270 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. இந்த 300 அல்லது 270 கிலோமீட்டர் தொலைவு இருக்குல்ல, இந்த பகுதியில் பெய்கின்ற மழையை காவிரி ஆற்றுல தண்ணியா வரும். அந்த தண்ணி தமிழகத்துக்கு தான் சொந்தம். அதனால கிருஷ்ணசாகர் அப்புறம் கபினி இதுக்கு கீழே எங்கேயுமே நீங்க அணை கட்டக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அதாவது கிருஷ்ணசாகர் அணையோ அல்லது கபினி அணையோ இருப்பது பிரச்சனை கிடையாது, ஆனா மேகதாது அணை கட்டக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்றது மேகதாது அணை கட்டினான்னு வச்சுங்களேன், தமிழகத்துக்கு தண்ணியே விடமாட்டான், மொத்தமாக தடுத்து நிறுத்த போறான், ஒருவேளை எக்ஸஸா மழை பெஞ்சா எப்பா இனி அணையே தாங்காது என்ற நிலை இருந்தா மட்டும்தான் மேகதாட்டுக்கு கீழே தண்ணி தமிழகத்துக்கு சேரும், இல்லைன்னா சேரவே சேராது அப்படிங்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றது, கபினி கிருஷ்ணசாகர் இந்த அணைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்பிலும் மழை பெஞ்சா அங்க சேகரமாகிற மழை தண்ணி அத்தனையும் தமிழகத்துக்கு சொந்தம், அதனாலேயே மேகதாது அணை கட்டக்கூடாது. புரியுதுங்களா? அதை புரிந்து கொள்ளாம இப்போ நம்முடைய உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாங்க 14/3/2026 நீர்வளத்துறை செயலாளர் எங்க முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் ஒப்புதலுடன் மத்திய நீர்வள அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் என்ன என்றால், ஏங்க மேகதாது அணை என்பது ஒரு புதிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை பத்தி பேசணும், அதனால ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கின்றார். சோ அந்த நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டி இந்த தீர்மானத்துல ஒரு திருத்தம் கொண்டு நான் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். இப்போ அதிமுக சொல்ற விஷயம் கேட்டீங்கன்னா, 14/3/2026 நீங்க மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீங்க இல்லையா, அந்த கடிதத்தை பத்தி இத்தனை நாள் ஏன் திமுக சொல்லல
ஏன்னா மேகதாது அணை வேண்டாம் என்ற ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும். நம்ம அதை பத்தி பேசவே கூடாது. மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது, அவ்வளவுதான் சிம்பிள். அதை பத்தி பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. அவங்க நீதிமன்றம் போட்டோம், இல்ல காவிரி நடுவர் நீதிமன்றத்துக்கு போட்டோம், எங்க வேணாலும் போட்டோம், ஆனா மேகதாது அணை கட்டக்கூடாது, அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா கற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மழை தண்ணி அத்தனையும் நம்மளுக்கு சொந்தம், அதை தடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, காவிரியில வடிநிலங்களாக பயன்பெறக்கூடிய தமிழ்நாடு, இரண்டாவது கேரளா, ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி, இந்த 4 மாநிலங்களை கேட்காம அணை பற்றிய சிந்திக்க கூடாது. கர்நாடகாவுக்கு தேவையான தண்ணியானது கபினி கிருஷ்ணசாகர்லயே சரியா போகுது. குடிநீருக்கு ஏன்னா கர்நாடகாக்காரன் அதைத்தான் ஒரு கோரிக்கை வைக்கிறான். ஏமா பெங்களூருக்கு எங்களுக்கு குடிநீருக்கு தண்ணீர் வேணும்பா அப்படின்னு. நாம 2018 ஒரு தீர்ப்பை பெறுகின்றோம். அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்பாக நமக்கு 199 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அரசாங்கம் தர மாதிரி இருந்தது. ஆனா அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த தருணத்துல அதை குறைக்கணும் என்பதனால எங்களுக்கு பெங்களூருக்கு தண்ணி பத்தலப்பா, அதனால குடிநீருக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 199 டிஎம்சி தண்ணீர் நமக்கு தந்திருந்தவங்க அதுல குறைச்சிட்டு ஒரு 20 டிஎம்சிய 177.25 டிஎம்சி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு மாறி போய்விட்டது நம்ம உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஏற்கனவே கர்நாடகாவுக்கு தேவையான தண்ணியை நம்ம கிட்ட இருந்து அவங்க பிரிச்சு எடுத்து போயிட்டானுங்க. இப்பவும் மேகதாது அணை கட்டுறது குடிநீருக்கு மட்டும்தான், மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு தான் விடுவோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட நாடகம் மாறுறாங்க. ஏன்னா குடிநீர் என்பது அத்தியாவசியம். மருத்துவம் எப்படி அத்தியாவசியமோ, பால் எப்படி அத்தியாவசியமோ, குடிநீரும் அத்தியாவசியம். அதனால அத்தியாவசிய தேவைதான் முதல்ல, அன்றி விவசாயம் அப்புறம்தான். அதனால மீண்டும் இந்த மேகதாது அணை கட்டுறது குடிநீருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களுக்கு தர வேண்டிய தண்ணிய 20 டிஎம்சி மேலாக குடிநீருக்கு வாங்கினீங்க. ஆனா அப்ப என்ன சொன்னீங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 177.25 டிஎம்சி தண்ணி காவிரியில் வந்தா போதும், மற்றபடி இந்த கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை இருக்குல்ல, அந்த அணை பகுதிகளில் மழை பெய்யும், அவை நிலத்துல ஊறும், அந்த நிலத்தடி நீரானது தமிழகத்துக்கு போய் சேரும். அதனால தமிழகத்தில் இருக்கிறவங்க நிலத்தடி நீரை பயன்படுத்திட்டா போதும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. மொத்தமாக காவிரியின் குறுக்க புதிய அணை எதுக்குமே கட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது இப்ப தேவையில்லாம மேகதாது அணை கட்ட தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைங்க அப்படின்னு சொன்னா, அந்த நடுவர் மன்றமானது அமைக்கப்பட்டு, ஏங்க கர்நாடகாவுடைய குடிநீர் தேவைக்காக மேகதாது அணை கட்டுறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ நடுவர் மன்றம். அப்புறம் நீங்க மேகதாது அணை கட்டுறதுக்கு அனுமதிப்பீங்களா? எதுக்கு தேவையில்லாத ஒரு நடுவர் மன்றம்? இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஆணித்தரமா சொல்றாங்க, விவசாயிகள் சொல்றாங்க, இரண்டாவது கம்யூனிஸ்டுகளும் சொல்றாங்க. ஆனா இதை விலக்கி சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் எழுந்திருக்கிறாரு. ஆனா சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய தவேக்காரங்க இதுக்கு 1000 விளக்கம் சொல்றாங்க. நம்ம ஆதிவாசியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும் என்றே தெரியல. பாருங்க, இந்த மேகதாது அணை என்பது ஒரு புதிய பிரச்சனை, அதுக்கு தாங்க நடுவர் மன்றம் அப்படிங்கிறார். உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை என்றால் சட்ட வல்லுநர்களை பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு விளக்கம் அளிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? ஏன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லாத சட்ட வல்லுநர்களா ஆதிவாசினா கிட்ட இருக்கிறாங்களே என்ன? அதனால எப்போதும் சரி மேகதாது அணை வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கணும். நடுவர் மன்றம் அமைச்சு அப்புறம் தமிழ்நாடு பேசி கர்நாடகா பேசி எதுக்கு ஒரு பிரச்சனை? 2 பேரும் பேசி முடிவு வரல அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும், ஏன்பா எதுக்காக நீங்க 2 பேரும் பேசுனீங்க, முன்னாடியே என்கிட்ட வந்திருக்கலாம் இல்ல, நாங்க தான் ஏற்கனவே அணை கட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு வழங்கியிருக்கோம்ல, அதை தாண்டி நீங்க ஏன் பேசுனீங்க, அப்ப நீங்க பேசினா நீங்களே பிரச்சனை தீர்த்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடும். அப்புறம் சுத்தமா சோலி முடிஞ்சது. இப்பவே கர்நாடகாக்காரன் நாம மாநிலத்துல நாம கட்டுறோம், அதுக்கு தமிழ்நாட்டுடைய அனுமதி எதுக்கு தேவை, மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி தான் தேவை அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அழகா எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொல்றாரு. ஆனால் அங்க இருக்கிற ஆதவர்ச்சினா அப்புறம் திமுக இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமா எடப்பாடி பழனிசாமி சொன்னதை காதிலே போட்டுக்கல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு அனுமதி அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குரல் எழுப்பினாங்க. ஆனா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எங்க ஆளுநர் உரையினுடைய நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசுவீங்கல்ல, அப்ப சேர்ந்து பேசிங்க, இப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒற்றுமையா தான் ஒரு தீர்மானத்தை ஏற்றி கர்நாடகாவுக்கு நம்முடைய வலிமையை தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நம்ம ஒற்றுமையா இல்ல, நம்மளுக்குள்ள சண்டை இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை கர்நாடகாவுக்கு தெரிவிக்கும் விதமாக திடீர்னு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு.
கர்நாடகாக்காரன் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தான்னா எல்லாரும் எப்படி ஒற்றுமையா ஏத்துக்கிறாங்க, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையா ஏத்துக்கணுமா இல்லையா அப்படின்னு வந்து தவேகா காரங்களும் திமுக காரங்களும் ஒத்து ஊதுறாங்க. ஐயோ சாமி, நீங்க கொண்டு வந்த தீர்மானமே தப்பியா? அது கர்நாடகாவுக்கு வலு சேர்க்கையா? திமுகவினுடைய நீர்வளத்துறை செயலாளர் தேவையில்லாம மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு எதுக்கு கடிதம் எழுதினாரு? இது ஒரு பச்சை துரோகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாம, காவிரி நீர் கிடைக்காம பாதிப்படைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியாம ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதிவிட்டு இன்னைக்கு அந்த கடிதத்தை உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட அந்த தீர்மானத்தில் சேர்க்க சொல்றாருன்னா என்ன நியாயம்? அதனால மேகதாது அணை என்பது ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, அப்படி ஒரு பிரச்சனையும் தேவையில்லை. அதை பத்தி பேசுறதுக்கு நடுவர் மன்றமே தேவையில்லை. எல்லாரும் ஒருமித்த குரல்ல மேகதாது அணை வேண்டாம், அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேசவே கூடாது. அப்படி பேசதா இருந்தா நம்முடைய கர்நாடக அரசாங்கம் எங்க போய் முட்டுதோ அங்க போய் நம்ம பேசுவோம். அதை விட்டு நடுவர் மன்றம் அமைச்சிட்டு அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? எதுக்குயா இந்த மேகதாது அணை பற்றி ஒரு நடுவர் மன்றம்? அதனால தேவையில்லாம சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச விடல. அதே மாதிரி கொண்டு வந்த தீர்மானமும் சரி, அதனுடைய திருத்தமும் சரி சரியில்லை, எதிர்ப்பு தெரிவித்தாரு. அதெல்லாம் விட்டு நீங்க ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் போது பேசுறீங்களா, அப்ப பேசினா போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு நேரலை பண்ணிட்டோம் அப்படின்னு பீத்திக்கிட்டாங்க. ஆனால் நேரலை என்ன பண்ணாங்கன்றது அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, அவரை காட்ட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, குரலே வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கவில்லை. சபாநாயகரை காட்டுறாங்க. சட்டமன்றத்தில் அப்பாவு எப்படி வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில் பேசி கிடப்பாரோ, எல்லாவற்றையும் விளக்கம் சொல்லிட்டு இருப்பாரோ, அதே மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் புதுசா இருப்பதனால சபாநாயகரை எல்லாவற்றையும் பேசிட்டு இருக்காரு. ஸோ மொத்தத்தில் மேகதாது அணையானது திமுகவால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நம்ம தமிழகத்துக்கு 400 டிஎம்சிக்கு மேலான தண்ணி கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் அது 272 டிஎம்சியாக சுருங்குவதற்கு கலைஞர் காரணம். மீண்டும் 199 டிஎம்சியாக குறைவதற்கு கலைஞர் காரணம். கடைசியில் ஜெயலலிதா போராடி இறுதி தீர்ப்பை வாங்கினாங்க. அதில் தான் நமக்கு 177.25 டிஎம்சி கிடைச்சது. ஸோ எந்த தருணத்திலும் சரி திமுக காரன் எந்த மாநிலத்திலும் சரி நமக்கு எதிராக அணை கட்டுகின்ற போது தடுத்து நிறுத்தினதே கிடையாது. இப்போ மட்டும் மேகதாது அணை கட்டும் பொழுது திமுக காரன் கொண்டு வர தீர்மானமானது அணையை தடுத்து நிறுத்துமா? அதாவது இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதாவது இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுகின்ற திமுகவால அந்த திருத்தமானது தமிழகத்துக்கு எப்படி பலனளிக்க போகுது அப்படின்னு சொல்லலை. நீங்க திருத்தத்தை சொல்வதன் மூலமாக நாங்க வச்சுதான் சட்டம் அப்படின்னு வந்து நிரூபிக்க பாக்குறீங்க. ரெண்டாவது, அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நான் எந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறேன் பாரு அப்படின்னு விஜய் காட்டுற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, இந்த திருத்தத்தை பற்றி சட்டப்பேரவை விட்டு வெளியே போய் நம்ம முதலமைச்சர் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் முகில் ரோஹித் கிட்ட வந்து விவாதித்தாராம். அவர் சொன்னாராம், ஆமாமா நடுவர் மன்றம் வேண்டும், மேகதாது கட்டமா கட்டக்கூடாது என்பதை பற்றி விவாதிப்பதற்கு ஒரு நடுவர் மன்றம் வேண்டும், நீங்க அதை சேர்த்துங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் வந்து சேர்த்துங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாராம். ஏங்கப்பா, முகில் ரோஹித் யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரன். அவன் எப்படி காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர விடுவான்? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் தெரியலன்னா அமைதியா இருக்கலாம், சொல்றதையாவது கேட்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கே வந்து பாத்தீங்கன்னா சட்ட வல்லுநர்கள் கூப்பிட்டு ஆலோசனை வழங்குறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க கொண்டு வருகின்ற தீர்மானம் நல்லது என்றால் விவசாயிகளே எதிர்க்க போறாங்க. ஏன் உங்க கூட்டணி கட்சியானது அதிமுக கைகோர்த்து கொண்டு எதிர்க்க போகுது? அதனால மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று பேசியிருக்காங்க. சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக ஒற்றுமைக்கு எதிராக பேசுறாரு. எல்லாரும் ஒற்றுமையா அந்த தீர்மானத்தை ஆதரிச்சா தானே கர்நாடகாக்காரன் பயப்படுவான் அப்படின்னு. எத்தனையோ தீர்மானத்தை ஏற்றிருக்கீங்க, கர்நாடகாக்காரன் அப்படியே பார்த்து பயந்துட்டானே என்ன? அதனால மேகதாது அணை தொடர்பாக தீர்மானங்கள் திருத்தப்படணும். மேகதாது அணை வேண்டாம், கற்றவனுக்கு கண்டனம், சிம்பிளா முடிச்சுட்டு போங்க. அதை விட்டு தலையை சுத்தி காதை தொடர மாதிரி இருக்கிறது. இந்த தேவையில்லாத விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ எடுத்து சொன்னாரு, ஆனா புரியவே இல்லை. இந்த தீர்மானம் நிறைவேற்றின பிறகு தமிழகத்தில் பெருசா மாற்றம் ஒன்றும் ஏற்பட போறதில்லை. திமுக காரன் நம்மனா தவேகாவுடைய நற்பெயர் தான் கெடும். தயவு செய்து உங்க பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் திருத்தங்களை கொடுக்குறாங்க. ஏன்னா தவேகாவுடைய பெயர் கெட்டு போலன்னு வச்சுங்களேன், மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க. திமுக வந்து பார்த்தா மீண்டும் எட்டியே பார்க்க முடியாது அதிகாரத்தில். அதுக்காக விஜயை தப்பா வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்துறாங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவ்வளவுதான்.
மக்கள் விரட்டி அடிப்பாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை நீங்க இழுத்தாலும் அந்த ஆளு மேல 1000 பழி சொன்னாலும் உங்க ஆட்சிக்கு நல்ல பெயர் வரணும் என்பதற்காக தான் அந்த திருத்தம் வேண்டாம்னு சொல்றார். கேட்டா ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு கேட்டா, எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க மீது கோபம், சட்டப்பேரவையில ஆதங்கத்துடன் ஆவேசத்துடன் கோபமா பேசுறாரு. ஆனால் கோபம் தேவையில்ல இந்த இடத்துல. ஏன்னா இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக கொண்டு வந்திருக்கின்ற திட்டம். தமிழ்நாட்டு நலனுக்காக பேசணும். அரசியல் வந்து பாத்தீங்கன்னா பக்குவத்துடன் தோல்வியை எதிர்கொண்டு அதற்கு பிறகு என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஆராய்ந்தால்தான் வெற்றி பெறுவோம். எடப்பாடி பழனிசாமி கோபமா பேசுறாரு அப்படின்னு பழி சொல்றாங்க. அந்த ஆள் 53 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கார். அவருக்கு கோபமா நேத்து அரசுக்கு வந்து நேத்து நீங்க அமைச்சராகிட்டு எடப்பாடி பழனிசாமிய கிண்டல் பண்றது, அறிவுரை சொல்றதுலாம் ஓவரா இருக்கிறா தம்பி ஆதவாஜினா. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.